பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் 34வது அதிகாரம் 29வது வசனம். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். என கண்பானவர்களே, ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களுக்காக ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது கீர்த்தி பொருந்திய நாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குள்ளாக திறனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது முளைத்து எழும்பும்போது உங்களுக்கு வேண்டிய பலனை அது கொடுக்கும். அநேக நேரத்தில் சில சமயம் நாம் நடுகிறதான ஒரு செடியோ அல்லது மரமோ என்ன செய்வதில்லை, வளர்ந்து வரும்போது அது இன்றைக்கு அது என்ன செய்திரும், அது காய்க்கும், இந்த வருஷம் காய்க்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அது காய்க்காமல் போகும்போது, அது பலனை கொடுக்காமல் போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு ஏமாற்றத்தை நாம் அடைகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை நான் எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாற்று. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கவனித்து பாருங்க. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இனி. காரணம், ஒருவேளை இத்தனை நாட்களாக இந்த எதிர்பார்க்காத பலன் கிடைக்காததுனால ஒரு ஏமாற்றம் உண்டாயிருக்கும்ல. அந்த வழியில் போனவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? ஒருவேளை உங்களை அவமானப்படுத்திருக்கலாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்வேன், உனக்கு ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை எழும்ப பண்ணுவேன். அது பலனை கொடுக்கும். இனி உன்னை பிரைஸ் தி என்ன சொல்லுது பாருங்க. இனி புறஜாதிகள் என்ன செய்ய மாட்டாங்க, செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். ஏங்க 30வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு கூட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையே தாங்கள் என் ஜனமாய் இருப்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. எங்க வேதத்தை கவனித்து பார்க்கும்போது எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதமான மழையை காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டு ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சுற்றுப்புறம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்காக ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை. இனி அந்நியனுடைய வார்த்தைக்கு நான் தலைகுனிய மாட்டேன். கர்த்தர் என் தலையை உயர்த்துவார்.
ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் உள்ளவைகளாய் மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.